என்ன பண்ணணுன்றதுக்கு ஒரு தவறா இருந்ததுன்னா நாங்க என்ன திறமையும் இருக்கு, மத்த உரிமை இருக்கு, எல்லார் வயிற்றையும் அடிச்சு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு சில கேள்வி இருக்குங்க. அந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கிறேன். உங்ககிட்ட பதில் இருந்தா அதை பத்தி சொல்லுங்களேன். ஆக்சுவலா இந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் இருக்குல்ல, அதிகபட்சம் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா, அவ்வளவுதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. பார்க்கறத வச்சு அப்படிதான் தெரியுது. அதுலயும் வந்து பெட் பாதி இடத்த அடைச்சுக்குதுங்க. பெட் பாருங்க பாதி இடத்த அடைச்சுக்குது. அதுக்கப்புறம் ஜக்கூசிலாம் இருக்கு, அந்த இடத்தெல்லாம் விட்டுருங்க. அதை தாண்டி இருக்கிற இடத்த தான் கிளீன் பண்ண போறாங்க. அது எப்போ பாரு கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது. எப்படி அது இவ்வளோண்டு இடம் தாங்க மொத்தத்துக்கு. நம்ம வீட்லயே சரி வாரத்துக்கு ஒரு தடவை பெருக்குவோம், இல்லை 2-3 நாளைக்கு ஒரு தடவை பெருக்குவோம்னு வச்சுக்கோங்களேன். தினமும் இந்த வீட்டை பெருக்குறாங்களா, இல்லை ஒரு நாளைக்கு 10 தடவை அந்த வீட்டை பெருக்குறாங்களா தெரியல. 10 தடவை எதுக்குங்க பெருக்கணும் வீட்டை? முதல்ல எப்போ பாரு பெருக்கிக்கிட்டே இருக்காங்க, என்னதான் பெருக்குறாங்க தெரியல. அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி எவ்வளோண்டு இடம் பாருங்க. இது பாருங்க 2 பேர் பெருக்குறாங்க, எவ்வளோண்டு இடம். சரி பெட்ஷீட்டெல்லாம் மடிச்சு வைக்கிறாங்கப்பா, துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்கப்பான்னு நீங்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கூட எவ்வளோங்க நேரம் ஆகும். ஆனால் இவங்க திரும்ப திரும்ப அதை பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அப்போ அங்கே இருக்கவங்க வேணும்ட்டே திட்டமிட்டு திரும்ப திரும்ப செஞ்ச வேலையே செய்ய வச்சுட்டு இருக்காங்களோன்னு தோணுது. இப்போ பார்வதி புலம்பிக்கிட்டே பெருக்கிட்டு இருக்காங்க. எப்படி திரும்பி திரும்பி குப்பையாகும் சொல்லுங்க? அப்படி ஒரு வீடுனா இப்போ நீங்கள் திரும்பி திரும்பி பேப்பரை கிழிச்சு போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? குப்பை திரும்ப திரும்ப எப்படிங்க ஆகும் இவ்வளோண்டு வீட்டில்? இப்போ விஜய் பார்வதி புலம்பிக்கிட்டே பெருக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா வேலை செய்யறது பிரச்சனை இல்லை, ஆனால் அதை சொல்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. இஷ்டத்துக்கு பேச வேண்டியது, நீ பண்ணலன்னா என்ன சோறு மட்டும் சாப்பிட்றீங்கல்ல, அந்த சாப்பாடு பிரச்சனையெல்லாம் கொண்டு வர வேண்டியது. சொல்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, ஒழுங்கா சொன்னா நம்ம செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சுபிக்ஷா தான் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த எஃப்ஜே இருக்கான் பார்த்தீங்களா, கொஞ்சம் தள்ளி இருந்து இவங்க பேசுறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்கும் போது கிண்டல் பண்ணுன்றதுக்காகவே அவன் வாயிலேயே மியூசிக் போடுவான்ல, அந்த மியூசிக்கை விடாம போட்டுக்கிட்டே இருக்கான். பார்வதி கிட்ட அதெல்லாம் நடக்குமா? பார்வதி நீ என்னன்னா பேசுமவனே, நீ என்னன்னா மியூசிக் போடு, நான் பேச வேண்டியதை பேசுவேன்ற மாதிரி இவன் பண்ற எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அதாவது இவன் பண்ற பிரச்சனையெல்லாம் பண்ணிடுவான், பண்ணிட்டு சேஃபா ஒரு கேங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பான். அந்த கேங் எதையும் விசாரிக்க மாட்டாங்க, இவனுக்கு ஃபேவராகவே எல்லா முடிவும் எடுப்பாங்க. இதுதான் இந்த வீட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு டவுட் நிறைய இருக்குன்னு சொன்னல, அதில் 2வது டவுட்டை கேட்குறேன். இப்போ சுபிக்ஷா இங்கே இருக்காங்கங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சுபிக்ஷா வந்து இந்த வீட்டை கிளீன் பண்ணுங்க, பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வைக்கணுங்கன்னு நீங்க மற்ற வேலையை பார்க்க போங்க. திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வரும்போது என்னங்க இந்த வேலையில இதெல்லாம் சரியில்லைங்க, இதை கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொன்னா பரவாயில்ல. பக்கத்துலேயே இருந்தா அதை எடு இதை எடுன்னு எப்படிங்க ஒரு வேலையில சொல்ல முடியும்? எனக்கு அந்த லாஜிக்கே புரிய மாட்டேங்குது. எப்படி அப்படி நடக்கும்? எந்த வேலையிலேயாவது அப்படி நடக்குமா? அதாவது இப்போ ஒரு அரை மணி நேரம் கேப் தந்துருவாங்க, இந்த ரூமை க்ளீன் பண்ணி வச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க, எங்க என்னங்க க்ளீன் பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு மேற்கொண்டு நின்று வேலை வாங்கினா பரவாயில்ல. இவங்க மொத்த வேலையை நின்று தாங்க வாங்கிட்டு இருக்காங்க. அதை எடுங்க இதை வைங்க. கடுப்பா இருக்காது? பண்றவங்களுக்கு கடுப்பா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா கடுப்பா இருக்குவாங்க. சரி இதை தாண்டி நம்ம இவங்க எவ்வளவு வேலை பார்க்குறாங்கன்றதை உண்மையிலேயே புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா வந்து விஜய் பார்வதி வியானா சோம்பேறியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, நமக்கு தெரியாது. ஏன் அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றேன்னா, இவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற டீட்டெயிலை நம்மளால் எடுக்க முடியாது. லைவில் அப்பப்போ பார்ப்போம், இவங்க பெருக்குவாங்க, சில சமயம் விளையாடிட்டு இருப்பாங்க, இதை தான் நம்ம பார்ப்போம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்கன்றதை பார்த்தா இவங்க ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 மணி நேரம் அந்த இடத்துல க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது, ஒரு 2 மணி நேரம் வேலை இருக்குன்னா அவங்க பயங்கரமாக வேலை பார்க்குறாங்கன்னு தான் அர்த்தம். அதை விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் அவங்க பண்ண வேண்டியதே இருக்குன்னா இவங்க வேலை பார்க்கறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அதை வந்து நம்மளால கணக்கே பண்ண முடியாது. ஏன்னா லைவ்ல நம்ம நடுவில் பார்க்கும்போது ஒவ்வொரு வேலை செய்வாங்க, அதை எக்ஸாக்டா கணக்கே பண்ண முடியாதுங்க.